Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம ஆரி எம்ப்ராய்டரியில 15th டே கிளாஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து silk thread வச்சு chain stitch எப்படி பண்றதுங்கறத செஞ்சு காட்டுறேன். இதுதான் நம்ம silk thread. இப்போ நம்ம silk thread ஜுவல்லரிக்கு யூஸ் பண்றாங்கல, machine embroidery thread னு சொல்லலாம், இத silk thread னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் இந்த கலரோட நம்பர் இதுல இருக்கும். இதுல நம்பர் இல்ல, இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இது வந்து இந்த கம்பெனி பேர் வந்து Sunstroke. இந்த பிராண்ட் இருக்கு. இது போக இது வந்து ஜிவி னு ஒரு பிராண்ட். இந்த thread வந்து ஜிவி பிராண்ட். and இதோட நம்பர் ஷேட் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க போட்டுருப்பாங்க, பிரிண்ட் பண்ணிருப்பாங்க. இது வந்து 130 டி ன்னு போட்டுருக்கு. இதுதான் இந்த கலரோட ஷேட் நம்பர். ஸோ வந்து எப்பவுமே நீங்கள் இந்த த்ரெட் யூஸ் பண்ணும்போது இது மேலே இருக்க இந்த ரேப்பரை வந்து சுற்றி இது மாதிரி இது உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை அந்த கலர் ஷேட் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி எப்போவுமே இது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. இந்த ரேப்பர் வந்து இதுக்குள்ளேயே வச்சு பழகிக்கோங்க. ஸோ நார்மல் மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டு தான் இது. இதை வச்சு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட்டு காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் த்ரெட்டில் போடுவோம். ஜென்ரலாக வந்து சிங்கிள் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது மைல்டாக உங்களுக்கு அந்த கலர் தெரியணும், ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணணும். நம்ம எப்படி ஜரிக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சப்ப எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் செயின் ஸ்டிச் பண்ணது அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த நூலை அடியில் கொடுத்துட்டு இந்த ஹூக்ல இதை பிடிச்சு இழுக்கணும். இப்போ ஜரியில போடுறதுக்கும் இந்த சில்க் த்ரெட்ல போடுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஜரிங்கிறது வந்து அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் த்ரெட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பட் இந்த சில்க் த்ரெட்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், பஞ்சு பஞ்சா வரும். இப்போ நீங்க எடுக்கும் போது வந்து இந்த ஹூக்ல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரிஞ்சு வரும் நூல். வரமாட்டேங்குது காட்டுறதுக்கு. இது ஒரு மாதிரி பிரிஞ்சு பஞ்சு பஞ்சா வரும். இது பாருங்க, இந்த மாதிரி இது பிரியும். இந்த மாதிரி பிரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் சிக்கி வரும். ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கி வருதுன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்னன்றதா மெயின் திங் இஸ் ப்ராக்டிஸ். திரும்ப விடாமல் போட்டு பாருங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த சில்க் த்ரெட் ப்ராப்ளம்ல என்ன வரும்னா வந்து கை நிறைய பேத்துக்கு வேர்க்கும். கை வேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் வந்து சீக்கிரமா அந்து போயிடும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். இது நம்ம கை ஈரம் பட்டேவும் இது அந்து போகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குன்றவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சஜஷன், எனக்கு ஒரு ஐடியா மாதிரி தான் இது. டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, ஃபேஸுக்கு போடுற டால்கம் பவுடர் லைட்டாக கையில் தடவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ஸ்வெட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்க, அது உங்களுக்கு செட் ஆகுதான்ட்டு. அண்ட் இப்போ நம்ம இந்த த்ரெட்ல எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது காட்டுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டு எப்பயும் நம்ம என்ன செயின் ஸ்டிச் போடுறோமோ அதே மெத்தட் தான். வேற ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. இதில் வந்து இந்த த்ரெட்டோட இது டெக்ஸ்டர் மாறுறதுனால உங்களுக்கு அந்த பிசுறாக வரும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ப்ராக்டிஸ், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் இருந்துச்சுனாலே கண்டிப்பாக இது வந்துடும். அண்ட் இதில் வந்து நம்ம ஜரியில் போடும்போது வந்து கொஞ்சம் லாங் ஸ்டிச்சஸ் போட்டாலுமே நீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டில் போடும்போது குட்டி ஸ்டிச்சஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் த்ரெட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வந்து டபுள் த்ரெட் போடணும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு நாட்டுமே அதே தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம எப்போ நாட் போடுவோம்ல அதே தான் நாட் போடணும் இதுக்கும். அண்ட் இப்போ டபுள் த்ரெட் போடுறது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இதில் வந்து உங்ககிட்ட ஒரு கலர் தான் இருக்கும், ஒரு கண்டு தான் இருக்கு. இந்த நூல் கண்டு இந்த ப்ளூ கலர்ல ஒன்று தான் இருக்கு. பட் இந்த டபுள் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நூலை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்து விட்டுட்டு இப்படி லைட்டாக மடிச்சு விட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்படி மடிச்சு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா இது டபுள் த்ரெட் ஆகிடும். இப்படி தான் யூஸ் பண்ணணும். பட் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண இந்த சிங்கிள் த்ரெட் ஒரு இது வந்து சிங்கிளாக இருக்கும், ஒன்று வந்து கண்டிலே இருக்கும். ஸோ இப்போ இந்த எண்டு வரும். இந்த எண்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த இடத்துல நாட் போட்டுட்டு மறுபடியும் அது மாதிரி மடிச்சு விட்டு நாட் போட்டு தான் ஆரம்பிக்கணும். இதை வந்து முடிச்சிடணும். ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடம் வரும்போது நீங்கள் துணியிலே முடிச்சிடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த த்ரெட்டை வந்து டபுளாக மடிச்சு நாட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் நான் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இது தவிர வேறு ஐடியாவும் தெரியாது. பட் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் வச்சு பார்க்கும்போது தான் அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் வச்சு பண்ணுவாங்க.
அங்கே போயிருந்தப்போ பார்த்தேன். பட் அவங்க 2 கண்டு யூஸ் பண்ணாங்க. அப்போ தான் அந்த ஐடியாவே ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம 2 கண்டு யூஸ் பண்ணால் டபுள் த்ரெட் வருமே, ஸ்ட்ரக் ஆகாமல் போய்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டபுள் 2 எப்போ த்ரெட்டு வாங்குறதுனாலுமே வந்து ஒரு கலரில் 2 பீஸ் வாங்கிடுவேன். அது நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ 2 பீஸாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலரில் 2 பீஸ் வாங்கிடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம 2 கண்டு எடுத்திருக்கோம். 2 கண்டையோட எண்டையும் வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி 2 கண்டோட எண்டையும் வச்சு நாட் போட்டுட்டு இப்போ நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இது டபுள் த்ரெட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே டபுள் த்ரெட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கண்டு முடிகிற வரைக்கும். ஸோ இடையில வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக் ஆகிற ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இந்த கண்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் ஃப்ரேம் கடியில் வச்சுக்கோங்க, ஸ்டாண்ட் கடியில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இது அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு வச்சுட்டுலாம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து இந்த டபுள் த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்பயும் போல் எடுத்தாச்சு. இது வந்து டபுள் த்ரெட்டாக இருக்கும். 2 லூப்ஸ் இருக்கும். 2 சேர்த்து நம்ம நாட் போடுறோம், ஸ்டிச்சஸ் போடணும். எப்பயுமே சிங்கிள் த்ரெட்டை விட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒரு சிலர் வந்து டபுள் த்ரெட் தான் ஈஸியாக இருக்குன்பாங்க. ஏன்னா வந்து இது கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ராக்டிஸு. அண்ட் சில்க் த்ரெட் நிறைய பேருக்கு இந்த டவுட் தான் என்கிட்ட கேட்டாங்க, சில்க் த்ரெட்ல எங்களுக்கு எம்ப்ராய்டரி சொல்லிக் கொடுங்க, ஆரி எம்ப்ராய்டரின்ட்டு. எங்களுக்கு வரலங்கிறத நிறைய கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. பட் ஜரியில் நீங்கள் போடுற செயின் ஸ்டிச்சை விட சில்க் த்ரெட்ல போடுற செயின் ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸ் ஜாஸ்தி தேவை. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வரும். ஸோ விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். வராதோன்னு பயந்துட்டு டென்ஷனில் பண்ணிங்கன்னா டென்ஷன்லேயே கை வைக்கும், அதிலே பாதி நூல் அந்து போயிடும். ஸோ அந்த டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், கட்டாயம் வரும் எல்லாத்துக்கும். சிங்கிள் த்ரெட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஃப்ளவர் போட்டுட்டு அதில் வந்து இந்த கலர் ரொம்ப மைல்டாக எனக்கு தெரியணும் அப்படிங்கிறப்ப இதை அவுட்லைனாக யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு ப்ராமினெண்ட்டாக தெரிகிறதுக்கு இந்த டபுள் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு திக்காகவும் இருக்கும். இதுலேயுமே அந்த குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி குட்டியாக போடுறதுக்கு. அது மாதிரி இது சில்க் த்ரெட்டுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் நீடில் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் அப்படி யூஸ் பண்ணனதே கிடையாது. ஜென்ரலாக எப்படின்னு தெரியல. பட் நான் எல்லாத்துக்குமே வந்து இப்போ 23.45 mm இந்த நீடில் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். ஜரி ஒர்க்னாலும் சரி, த்ரெட் ஒர்க்னாலும் சரி, பீடு, ஜர்தோஷி எல்லாத்துக்குமே நான் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா லைக் அந்த பீட் ஒர்க்குக்கு ஜர்தோஷிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீடில் ரொம்ப மெலிசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 23 நீடில் வாங்குறேன் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை ஜரிலே நிறைய யூஸ் பண்ணுவேன். ஜரிலே யூஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டில் இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும் வச்சுக்குவேன். அது யூஸ் பண்ண வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் மெல்லிசாகும். ரிப்பீட்டட் யூசேஜ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் மெல்லிசாகும்போது அதில் பீடு ஜர்தோஷிலாம் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நானாக அசியூம் பண்ணுறதா இல்லை நிஜமாவே அப்படி ஆகுதான்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் நினைக்கிறத நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எனக்குமே கை நிறையா வேர்க்கும். ஸோ கொஞ்சம் அதான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கணும். ஒரு ஏரேஷன் இருக்கிற இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப இம்பேக்டாக இருக்கிற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் ஏரேஷன் இருக்கிற இடத்துல இருந்து ஒர்க் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வரும் இது. ஏன்னா வந்து இப்போது இதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்டிச்சஸ் வந்து நம்ம லீட் ஸ்டிச்சு அண்ட் இன்னும் கொஞ்சம் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு, சாட்டின் ஸ்டிச்சு, அது லோடிங்கு, அது எல்லாமே வந்து நம்ம இதில் தான் த்ரெட்டில் பண்ணுறப்ப தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கு பேஸ் வந்து நமக்கு த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எனக்கு எப்படி வந்துச்சு என்னன்ட்டு. டவுட்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக டவுட்ஸ் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு இது கண்டிப்பாக எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.